தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக பிரபல தமிழ் நடிகர் பிரச்சாரத்தில் இறங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக பிரபல தமிழ் நடிகர் பிரச்சாரத்தில் இறங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் களம் பதிக்கிறது. தேர்தல் களத்தில் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் நடிகர் விஜய்க்கு பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக கூடுகின்றனர். அவரை பார்க்க கூடுகின்ற கூட்டம் ஓட்டுகளாக மாறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால், நடிகர் விஜய் பொதுமக்கள் பிரச்சனைக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை, போராடவும் இல்லை. பொதுமக்கள் பிரச்சனைக்காக அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பனையூர் பங்களாவிலே படுத்து தூங்கி கொண்டுதான் இருந்தார். தற்பொழுது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வேட்பாளர்களை நிறுத்தி களம் காண்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பொன்னம்பலம் இவர் ஒரு காமெடி நடிகராக வந்தவர். பின்பு வில்லன் நடிகராக அறிமுகமானார். தற்பொழுது கிட்னி பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு பல திரைப்பட நடிகர்கள் உதவி செய்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் களமிறங்கியுள்ளார். நேற்றைய தினம் பெரியகுளத்தில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேனி மாவட்டத்தில் தாவேகா கூட்டணியில் போட்டியிடும் சாதிச்சங்க தலைவரான ஜெகநாத் மிஸ்ராவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழ்நாடு முழுவதும் வில்லன் நடிகர் பொன்னம்பலம் தீவிர பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக களமிறங்குகிறார். அவருடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எப்படி எடுபடும் என்பது தெரியவில்லை. அவருடைய பிரச்சாரம் ஓட்டுகளை பெற்று தருமா என்பது கேள்விக்குறி.